ஹாய் நண்பா. எப்பவாச்சும் உனக்கு செட்டே ஆக மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க மேல உன்னறியாமலேயே ஒரு க்ரஷ் வந்திருக்கா? நீங்க பப்ளிக் பிளேஸ்ல சிரிச்சிருப்பீங்க, ஆனா நைட்ல தனியா ஃபீல் பண்ணி அழமா இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இது நம்பிக்கை மோசம் பத்தி இல்ல, இது சீட்டிங் பத்தி இல்ல, ஆனா இதுக்கும் மேல மோசமான ஒரு விஷயத்த பத்தி. ஒரு ஃபேக் காதல். நீங்களே எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பதிலுக்கு கன்ஃபியூஷன் மட்டும் திரும்பி வரும். உன்னை நினைச்சு நான் கேர் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. நீங்க செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா அவங்களுக்கு அது வெறும் வசதிக்காக மட்டுமே. சாப்டர் 1, ஹவு ஃபேக் லவ் பிகின்ஸ். இது பொய்யிலிருந்து ஸ்டார்ட் ஆகல, இது அட்டென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. குட் மார்னிங் மெசேஜஸ், லேட் நைட் கால்ஸ், மீம்ஸ், ஜோக்ஸ், ஃபியூச்சரை பத்தி லாங் கான்வர்சேஷன்ஸ். அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் இப்படி கனெக்ட் ஆனது இல்லைன்னு. நீங்க அதை நம்பிட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு நிஜம் மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க உங்க பார்ட்னர் மாதிரி பேசுனாங்க, பார்ட்னர் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, பார்ட்னர் மாதிரி உங்களை தேடுனாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அவங்க உங்கள ஒரு நாளும் பார்ட்னர்னு சொன்னதே இல்ல. நீங்க இமோஷனலி எக்ஸ்க்ளூசிவ், ஆனா அவங்க மென்டலி சிங்கிள். அதை இன்னும் ஒரு டைம் பாருங்க. நீங்க இமோஷனலி எக்ஸ்க்ளூசிவ், ஆனா அவங்க மென்டலி சிங்கிள். அங்கதான் ஃபேக் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. சாப்டர் 2, வாட் இஸ் அ சிச்சுவேஷன்ஷிப், த பெயின் ஆஃப் கிட்டத்தட்ட ரிலேஷன்ஷிப். நீங்க அதிகாரப்பூர்வமானவங்களும் இல்ல, அதே சமயம் சாதாரணமானவங்களும் இல்ல. நீங்க டேஞ்சரஸ் மிடில்ல இருக்கீங்க. அதாவது கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். எப்படின்னா, கிட்டத்தட்ட பாய் ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட கேர்ள் ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட கமிட்டட், கிட்டத்தட்ட லவ்ட் அப்படின்னு. ஆனா கிட்டத்தட்டன்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. ஏன்னா நீங்க லாயல்ட்டிய டிமாண்ட் பண்ண முடியாது, கிளாரிட்டி கேட்க முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது. டெக்னிக்கலி அப்படிதான் ஃபேக் காதல் சர்வைவ் ஆகுது. சாப்டர் 3, டோபமீன் அண்ட் இமோஷனல் அட்டாச்மெண்ட். ஃபேக் ரிலேஷன்ஷிப் இன்டென்ஸா ஃபீல் ஆகும், ஏன்னா அதுல நிச்சயமற்ற தன்மை இருக்கு. அன்சர்டனிட்டி டோபமீன் ரிலீஸ் ஆகும். சைக்காலஜியில சொல்லுவாங்க, ஏதாவது ஸ்டேபிளா இல்லாம ஃபீல் ஆனா நம்ம பிரெயின் டோபமீனை அதிகமா ரிலீஸ் பண்ணும். அதனால ஃபோனை ரொம்ப செக் பண்ணுவீங்க, ஓவர் திங்க் பண்ணுவீங்க, கான்வர்சேஷனை திரும்ப திரும்ப மைண்ட்ல ரீப்ளே பண்ணுவீங்க, டோனை அனலைஸ் பண்ணுவீங்க, இமோஜியை அனலைஸ் பண்ணுவீங்க, ரிப்ளை வர்ற டைமை கூட கால்குலேட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க செல்ஃபை லூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்க ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க, அதை செக்யூர் பண்ண ஒரு விஷயமா. ஆனா அது ஸ்டார்டிங்ல இருந்தே செக்யூர் இல்லாதது தான். சாப்டர் 4, உறவுகளில் பிரெட் கிரம்பிங். பிரெட் கிரம்பிங் என்பது மெனிப்புலேட்டிவ் டாக்ஸிக் பிஹேவியர். இதில் ஒருவர் மற்றொருவரின் ஆர்வத்தை தக்கவைக்க அவ்வப்போது செய்யும் செயல்கள் ஆர் சோஷியல் மீடியால வர்ற லைக்குகள் போல. அவங்க உங்களுக்கு ஃபுல் லவ் கொடுக்கல, அவங்க பிரெட் கிரம்ஸ் தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் அட்டென்ஷன், கொஞ்சம் அஃபெக்ஷன், கொஞ்சம் ப்ராமிசஸ் டு கீப் யூ வெயிட்டிங். நான் இன்னும் ரெடி இல்ல, நமக்குள்ள இருக்கிற பாண்டிங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆனா ஒரு கேள்வி, உங்களை இழந்து விடுவோமோன்னு அவங்க பயந்திருந்தா உங்களை தங்களுடையதா ஆக்கிக்கொள்ள ஏன் அவங்க பயப்படல? திங்க் அபவுட் தட். சாப்டர் 5, செல்ஃப் அபேண்டன்மெண்ட் இன் லவ். ஃபேக் ரிலேஷன்ஷிப் உங்க ஹார்ட்டை பிரேக் மட்டுமல்ல, அது உங்களை நீங்களே கைவிட்டுவிட செய்கிறது. யூ ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங், ஸ்டாண்டர்ட்ஸை கம்மி பண்ணுவீங்க, கம்மியை அக்செப்ட் பண்ணுவீங்க, சைலண்டா இருப்பீங்க. பெயின் இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா கிளாரிட்டி கேட்க பயம், கிளாரிட்டி கேட்டா அவங்க போயிடுவாங்கன்னு பயம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கிளாரிட்டி கேட்டா ஒருத்தர் போயிடுவாங்கன்னா அவங்க உங்க கூட ஸ்டே பண்ண பிளானே பண்ணல. So think about it. Chapter 6, The Awakening Moment.
ஒரு நாள் ஏதோ சேஞ்ச் ஆகுது. அவங்க மணிக்கணக்கில் கணமா போயிட்றாங்க. இல்லாட்டி வேற யாரோடவாவது ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க, நீ ஓவர் திங்க் பண்றன்னு. இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு நம்ம எப்பவாச்சும் சொன்னமா. அந்த மொமெண்ட் தான் நம்ம மைண்டுக்கு ஹிட் ஆகும். நீங்க ஹார்ட்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அவங்க வசதிக்கு சிச்சுவேஷன்ஷிப்பை தான் பில்ட் பண்ணாங்க. அந்த ரியலைசேஷன் ரொம்ப பெயின்ஃபுல். அவங்கள லூஸ் பண்ணதுனால இல்ல, உண்மை தெரிஞ்சதுனால. சாப்டர் 7 ஃபியர் ஆஃப் லோன்லினஸ் அண்ட் வேலிடேஷன் அடிக்ஷன். ஆனஸ்டா பேசலாமா? ஏன் வெயிட் பண்ணணும்? ஃபேக் லவ் கூட லோன்லினஸ் விட பெட்டர்னு ஃபீல் பண்றோம். அட்டென்ஷன் வேலிடேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இன்டென்சிட்டியை கமிட்மெண்ட்னு கன்ஃபியூஸ் பண்றோம். ரீஸ்டார்ட் பண்ண பயம். டீப்பா சொல்லணும்னா, இதுவே போதும், இதுக்கு மேல நமக்கு தகுதி இல்லைன்னு தோணுது. அதுதான் ரியல் ப்ராப்ளம். அவங்க ப்ராப்ளம் இல்ல, நம்ம ஃபியர், நம்ம சைலன்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளம். சாப்டர் 8 சைன்ஸ் ஆஃப் ரியல் லவ் வர்சஸ் ஃபேக் லவ். உன்னை ட்ரூவா விரும்புற ஒருத்தர் உன்னை சூஸ் பண்ண தயங்க காட்ட மாட்டாங்க. உன்னை கன்ஃபியூஷன்லையே விட மாட்டாங்க. எனக்கு வெளியே சொல்றது பிடிக்காதுன்னு சொல்றாங்கன்னா அது ஃப்ரீடம் இல்ல, அது அவாய்டன்ஸ். வெளியே சொல்றது ப்ரெஷர் இல்ல, அது கிளாரிட்டி. கிளாரிட்டி ஈக்குவல்ஸ் ரெஸ்பெக்ட். உங்ககிட்ட இமோஷனலி பெனிஃபிட்டை மட்டும் இருந்துட்டு பப்ளிக்கா கமிட் பண்ண அவாய்ட் பண்ணா நீங்க அவங்க பார்ட்னர் இல்ல, நீங்க அவங்க கம்ஃபர்ட் ஜோன், அவ்வளவுதான். சாப்டர் 9 லெட்டிங் கோ. ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி போறது ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகும். ஏன்னா அது அஃபீஷியலா எண்ட் ஆகல. பிரேக்கப் டெக்ஸ்ட் இல்ல, டிராமா இல்ல, ரிமெம்பர் பண்ற மாதிரி ஆனிவர்சரி இல்ல. ஜஸ்ட் சைலன்ஸ் ஒன்லி. அந்த சைலன்ஸ் ஹெவியா ஃபீல் ஆகும். ஏன்னா நீங்க எதையோ திங்க் பண்ணி வருத்தப்படுறீங்க. அது எப்போதுமே ஃபுல்லா இருந்ததே இல்ல. சாப்டர் 10 ரீபில்டிங் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? ஆங்ஸைட்டி கம்மியாகும், ஓவர் திங்கிங் ஸ்லோ டவுன் ஆகும், ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் திரும்பி வரும். அப்பதான் புரியும், நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி ஓடிக்கிட்டே இல்லாத ஒரு பர்சனை துரத்திக்கிட்டு கிடைக்காத சீட்டுக்காக ஃபைட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஸ்லோவா செல்ஃப் ரெஸ்பெக்ட் திரும்பி வரும். சாப்டர் 11 வாட் ரியல் லவ் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். ரியல் லவ்ல கன்ஃபியூஷன் கிடையாது. ரியல் லவ்ல அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் கிடையாது. ரியல் லவ்ல உங்க ஸ்டேட்டஸை குவெஸ்டின் பண்ண மாட்டாங்க. ரியல் லவ் கெஞ்ச வைக்காது. ரியல் லவ் சேஃபா ஃபீல் பண்ண வைக்கும். அமைதி, தெளிவானது, தேர்ந்தெடுக்கப்பட்டது. உங்க ஒருத்தர் ஃபீலிங்ஸை தொடர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்ய வேண்டியிருந்தா அவங்க உங்களுக்கான பர்சன் கிடையாது. லவ் ஒன்னும் பசில் கேம் கிடையாது, அது டிசிஷன். சாப்டர் 12 லெசன்ஸ் ஃப்ரம் ஃபேக் லவ். ஃபேக் லவ் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணல, அது எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்ன, அபேண்டன்மெண்ட் ஃபியர்னா என்ன, செல்ஃப் வேலிடேஷன்னா என்ன, ஓவர் கிவிங் ஹேபிட்னால வர்ற ப்ராப்ளம்ஸ், வேர் யூ நீட் டு க்ரோன்னு இது வெளிப்படுத்தியது. க்ரோத் பெயின்ஃபுல் தான், பட் பவர்ஃபுல். கேர்ஃபுல்லா கேளுங்க. அன்ஷூரா இருக்கிற பிளேஸுக்கு கெஞ்சாதீங்க. எங்க உங்களை செலிப்ரேட் பண்ணாம டாலரேட் பண்றாங்களோ அங்க எப்பவுமே ஸ்டே பண்ணாதீங்க. எங்க உங்களை சேஃப்டியா ஃபீல் பண்ணலையோ அங்க உங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கெமிஸ்ட்ரியை கமிட்மெண்ட்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யாரோட டெம்பரவரி லைஃப்காகவும் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. நீங்க கிளாரிட்டியை டிசர்வ் பண்றீங்க. நீங்க ஸ்டெபிலிட்டியை டிசர்வ் பண்றீங்க. ப்ரௌடா சொல்லும் ஒருவருக்கு நீங்க டிசர்வ் பண்றீங்க. இது எனக்கு சொந்தமானது. இந்த வீடியோ பர்சனலா ஃபீல் ஆச்சுன்னா அது கோயின்சிடன்ஸ் கிடையாது. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல இருந்து ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃபீல் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. செயல்படுத்துங்க. அவேர்னஸ் மட்டும் போதாது. செயல்பாடு இல்லைன்னா மாற்றத்தை உருவாக்க முடியாது. இது வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிமெம்பர், நீங்க லவ்வை சேஸ் பண்ணாதீங்க. நீங்க வேல்யூவை க்ரோ பண்ணும்போது அதுவே உங்களை தேடி வரும். நாங்க மாற்றத்தை பத்தி பேசுறது மட்டுமில்ல, நாங்க அது போல வாழறோம்.